என் அன்பு பிள்ளையே, நீ ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒருவருடைய வருகையானது உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. நாளைய விடியலில் என் பிள்ளையே, இவரின் வருகை உன் இல்லத்தில் நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். அவருடைய பெயரை சொல்லி உனக்கு அவருடைய புகைப்படத்தையும் காண்பித்து கொடுக்கப் போகிறேன். நீண்ட நாட்களாகவே உன்னுடைய ஒரு முக்கியமான விஷயத்திற்காக இவரின் வருகை உன் இல்லத்திற்கு இருந்து விடாதா? இவர் உன் இல்லத்திற்கு வந்து விட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லோருமே உனக்கு குறைந்து விடும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாயல்லவா? அவருடைய வருகையை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய இந்த காத்திருப்புக்கு இப்பொழுது பலன் கிடைத்திருக்கிறது. நீ காத்திருந்த இவருடைய வருகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. என் செல்லமே, உன்னுடைய இத்தனை நாள் கனவு நிறைவேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, எப்பொழுதுமே ஏதோ ஒரு தீரா கவலையோடு நீ இருந்திருந்தாய் அல்லவா? எத்தனைதான் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தாலும், எத்தனை வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும், நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தாலும், ஏதோ ஒன்று எப்பொழுதும் என் பிள்ளைக்கு குறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன நடந்தாலும் சரி, அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று கிடைக்காததாகவே உன் மனது உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆழ்மனது உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு குறை மட்டும் இருப்பது நிச்சயமாக தெரிகின்றது. அது என்ன குறை? உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து விட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் என் தங்கமே, உனக்கான அத்தனை கஷ்டங்கள் அத்தனையும் தீரப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, உன்னுடைய ஆசைகள் எல்லாம் முன்பு ஒரு நாள் யாரோ ஒரு சிலரால் தடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசைதான் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை. இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான சூழ்நிலைகள் இருக்கிறது என்றால் அதை மனதார நீ ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். முன்பு இருக்கின்ற ஆசைகள் இப்பொழுது நிறைவேறுவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை. ஏனோ ஆசைப்பட்டதை நிறைவேற்றினோம் என்கின்ற பெருமை மட்டும்தான் கிடைக்கும் என்றால் அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. என் தங்கமே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உன்னால் செய்ய முடியாது என்று ஒருவர் சொல்லும் பொழுது அப்பொழுது நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மால் முடியக்கூடிய ஒரு காரியம்தான் என்று. நம்மால் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் முடியாது என்று சொல்வார்களானால், உன்னால் செய்ய முடியாத விஷயமாக அது இருக்குமானால் அதை அவர்கள் ஒருபோதும் கண்டுகொள்வதில்லை. மற்றவர்களுக்கு கெடுதலும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையும் நினைக்காத இந்த மனிதர்கள்தான் ஆரம்பத்திலேயே உனக்கு முட்டுக்கட்டையை போடுவார்கள். என் செல்லமே, உண்மையில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நேரத்தில்தான் நீ விழித்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களையும் நீ முறியடித்து விட்டு உனக்கான சந்தோஷங்களை பெறுவதற்கு தயாராகிவிட வேண்டும். முன்பு யார் சொல்வதை கேட்டு இங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தொலைத்தாயோ, இப்பொழுது வரை தொலைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ, இனி அதிலிருந்து நீ விழித்து கொள்ள வேண்டும். முடியாது என்கின்ற வார்த்தை உன் செவிகளில் கேட்டு விட்டாலே அப்பொழுதே நீ சந்தோஷம் அடைந்து விடலாம். நிச்சயமாக அத்தனையையும் நீ பெற வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இத்தனை காலமும் உனக்கென்று சில கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த கருப்பன் என்னை நீ கையெடுத்து வணங்கியதற்கு பலன் நாளைய விடியலில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. உனக்கு அப்படி உதவி செய்யக்கூடியது வேறு யாராக இருக்க முடியும்?
என் செல்ல பிள்ளையே, உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவர் உனக்கு நன்கு பரிச்சயமானவர். அவர் யார் தெரியுமா? உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலானது உன்னுடைய குலதெய்வத்தை நீ வேண்டி வணங்கும் பொழுது அவர்கள் உன்னிடத்திலே ஓடோடி வந்து உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கப் போகிறார்கள். குலதெய்வத்தின் அருளை பெற்று அவர்களுடைய அன்பையும் பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொண்டால் போதும். என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி, இதிலிருந்து நீ மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறாய். என் செல்லமே, நீ எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். துன்பங்களாக இருந்தாலும் சரி, இன்பங்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உன்னுடைய குலதெய்வம் உனக்கு கொடுத்து உன் மனதை பக்குவப்படுத்தி உன்னை வலிமையாக்கப் போகிறார்கள். உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் முழுமையாக கிடைத்துவிட்டால் இனி உனக்கு கஷ்டம் என்பதே இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து சேரப்போகின்ற நாள் வந்துவிட்டது. எதையும் என் பிள்ளையே அதிகமாக எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்காக கிடைக்காமல் போகும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் என் குழந்தையே, நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான சந்தோஷம் என்னவென்று உன்னால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு தரப்போகின்றார்கள். அதுபோலத்தான் நாளைய விடியலில் என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார நினைத்து அவர்களிடத்திலே உன்னுடைய வேண்டுதல்களை நீ வைக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் சொன்ன விஷயம் எல்லா குழந்தைகளுக்கும் உடனே நடந்து விடாது. யார் உண்மையாக குலதெய்வத்தினுடைய அன்பினை பெற்று இருக்கிறார்களோ, உண்மையான பக்தியோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக இது நடந்துவிடும். அது மட்டுமல்ல, இது உடனடியாக நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏனோ தானோவென்று இருந்து கொண்டு முழுமையான அன்பு இல்லாமல் போகிற போக்கில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றித் திரியும் நபர்களுக்கு இந்த குலதெய்வத்தின் அருள் ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நாளை உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டி உனக்கான நன்மைகளை எல்லாம் அவர் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக என்றென்றும் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற பிரச்சனைகளை முன்னால் அறிந்து கொண்டு அதற்கான தடங்கல்கள் ஏதேனும் வந்தால் அதையெல்லாம் கடந்து நீ முழுமையான வெற்றியை பெற்று விடுவாய் என்பதை மறந்து விடாதே. குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கும் பொழுது நம்மால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என்பதை உனக்குள் நீயே சொல்லிக்கொள்ள வேண்டும். உனக்கு நீயே நிச்சயமாக ஆறுதலையும் உனக்கு நீயே ஊக்கத்தையும் சொல்லிக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாயானால் உன்னை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுத்து விடவும் முடியாது. உன்னுடைய வெற்றிகளை நிறுத்திவிடவும் முடியாது. உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வரத்தான் உன்னுடைய குலதெய்வமும் நானும் இத்தனை கஷ்டங்களையும் பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, உனக்கு முழுமையான மனப்பக்குவம் வந்து விட்டால் போதும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு வெற்றியை என்றென்றும் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.